சூப்பரா பாருங்க. எங்க பேத்தியுடைய ஆயா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆயாவுக்கும் கால் வலி, எங்க சம்மந்தி அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. சரி எல்லாரும் உட்காருங்க, விடவே மாட்டேன்ட்டாங்க அடுப்புக்கிட்ட. அதனால சரி நான் கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு அது 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். என்ன சத்து மாவு எங்கம்மா? ஏங்க வீடியோவில் வாங்க, இதில் என்ன இருக்கு? ஆயா வீடியோ ஓடுமா? வீடியோவில் வரலாமான்னு கேட்குறாங்க. ஆயாலாம் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. காய்ச்சிட்டேன், இருந்தாலும் எடுக்கலாம். 1 டம்ளர் பால் ஊற்றினேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருக்குது. இது பாருங்க, என்ன மாவுன்னு தெரியலீங்களா? என்ன மாவு பேருங்க? பாக்கெட் எடுங்கம்மா. பாருங்க, ஆயா இது வாங்கி நல்லா இருக்குது, செம்ம வாசனை. எல்லாமே பாதாம் முந்திரி வாசனை வருது. இதுதான் குடிக்கிறாங்களாம், நல்லா இருக்குதா? என்னை காய்ச்சி குடிங்கன்னு ஒரே தொல்லை. இப்போ நானே காய்ச்சி தரேன்னு வந்துட்டாங்க. சரிப்பா நானே காய்ச்சி குடிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பவுடரா இது எவ்வளோங்க? 1 கிலோ 400 ரூபாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க வெறுமையா கூட காய்ச்சி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட தரலாம். நம்ம பெரியவங்க எல்லாத்துக்குமே கால் வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இது எல்லாருமே நார்மலா இருக்கிறவங்க பாருங்க எத்தனை வகை இதுல கலந்துருக்காங்க. தானியம் நிறைய கலந்துருக்காங்க. 3, 6, 9, 12, 15, 16, 17 மூலிகை இது எல்லாம் பயிருங்க. எல்லாமே பயிர், கம்பு, மக்காசோளம் எல்லாமே கலந்துருக்காங்க. பொட்டுக்கல்ல, முந்திரி, பாதாம், ஏலக்காய் நிறைய இருக்கு பாருங்க. சரி நல்ல வாசனையா இருக்குது. அதனால பால் ஊற்றி 1 டம்ளர் பால் ஊற்றினாங்க. பச்சை பால் வாங்கிட்டு வந்தாங்க, 1 டம்ளர் பால் ஊற்றிட்டேன். சரி ஒரு வீடியோ போடலாம், 2 நாளாக வீடியோவே போடல. சரி இன்னைக்கு இங்கே வந்து போடணும்னு இருக்கு. எதிர்பாராத ஒரு வேலையை வில்லேஜ் வீட்டுக்கு வந்தேன். சரி ஆயா வீட்டுக்கு வந்து என் சம்பந்தியம்மா இன்னைக்கு லீவில் இருப்பாங்க, மற்ற நாள்லாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ரொம்ப நாளாக அப்படியே போயிடுறேன். அப்படியே எனக்கு பஸ்ஸு இறங்கினோடனே பஸ் இருக்கு, அவசர அவசரமாக ஏறிடுவேன். அதை நான் இன்னைக்கு கட்டாயம் வந்துட்டு போகணுன்னு வந்தேன். சூப்பராக சத்து மாவு கஞ்சி இதுதான் ஆயா குடிச்சிட்டு இருக்காங்களாம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கால் வலிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டா நல்லா பசி தாங்குது, நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குதுங்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி இருக்க பாருங்க. குழந்தைங்களோடய தான் போட்டிருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் இந்த மாவு தரலாம், எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த மாவு கொடுக்கலாம். நீங்கள் யாராவது விருப்பப்பட்டால் கூட இது மாதிரி வாங்கி இது மாதிரி காய்ச்சி குடிங்க. நல்ல வாசனை, செம்ம சூப்பராக இருக்கு வாசனை. ஆயா மாவு எங்கெங்கம்மா இருக்குன்னா சீசாவில் இருக்குதுங்க. இங்க நல்லா இருக்கீங்களா? பேரு கண்ணாடி பாட்டிலுக்கு சீசா. எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அதுக்கப்புறம் நானும் 12 வயசு வரைக்கும் வில்லேஜ் பொண்ணு தாங்க. இப்போ வரைக்குமே நான் வில்லேஜ் பொண்ணாதான் இருக்கேன். இருந்தாலும் சீசானோடனே எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரம். அப்புறம் ஆயா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிரிச்சு. ஆயா வீட்டுக்கு வந்து சிரிக்கிற பாருங்க, கடவுள் கிஃப்ட்டு பாருங்க. இந்த பாட்டில தான் ஆயா சீசான்னு சொன்னது. அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, கண்ணாடி பாட்டிலுக்கு சீசா நல்லா கொதிக்க வச்சா நல்ல வாசனைங்க, சூப்பரா இருக்குது. இந்த வீடியோ பாக்குறவங்க ஆயா வீட்டுல இந்த சத்து மாவு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பாக்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க சூப்பரா சத்து மாவு கஞ்சி. வந்த உடனே சரி எதுவும் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை, அதனால சரி இந்த மாவு கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். ஆச்சு சூப்பரா சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து திருப்பத்தூர் வந்துட்டேன். ஆயா வீட்டில் எங்கள் சம்மந்தியுடைய அம்மா வீட்டில் இருக்கேன்.